World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸோ முதல் பேச்சாளர் எப்பயுமே வாழ்க்கையில் கமர்ஷியலாக இருக்கணும் அப்படிம்பாங்க. கமர்ஷியல் தான் இன்றைக்கி லைஃப்பில் எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. ஸோ கமர்ஷியல் ஜோதிடம்னா என்ன அப்படின்ற விஷயங்களை தனது ஆய்வுக்கான நிறைய ஆய்வுகள் செய்து அது தனக்கே உரிய பாணியில் இங்கே பதிவு செய்ய வருகை தந்துள்ள ஈரோடு விஜயகுமார் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் கமர்ஷியல் யாருக்கெல்லாம் கமர்ஷியல் ஜோதிடம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்களை பதிவு செய்வார். ஸோ அனைவரும் எழுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கங்க சார், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவில் 34வது கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்குது. இந்த கருத்தரங்கில் என்னை பேச வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. காலையிலிருந்து பேச்சாளர்கள் பேசினாங்க, கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அதனால் நான் சுருக்கமாக ஒரு 30 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் நான் சொல்ல வந்த சப்ஜெக்டை போர்டில் நடத்திடுறேன். அதில் ஏதாவது புரியலைன்னா அப்பப்போ கேளுங்க, இல்லைன்னா முடித்த பின்னாடி கூட கேளுங்க. அது உங்களுக்கு ஈஸியாக கன்வென்ட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஜோதிட டிப்ஸு ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். கோல்டன் ரூல் சொல்லிவிட்டு போர்டில் நடத்துகிறக்கு அது நாம் போயிடுவோம். அதில் கமர்ஷியல் ஜோதிடங்கிற தலைப்பில் 3 சப்ஜெக்ட் தான் பேச போகிறோம். அதாவது இந்த ராசி சாட்டிலிருந்து நவாம் சாட்டு போகுது இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாசகன், காரகன், போதகன், வேதகன் அப்படிங்கிற கான்செப்டு. அதில் இருக்கிற விஷயம் நமக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம். 3வது விஷயம் நியூமராலஜி ஸ்பெஷல் அப்படிங்கிற தலைப்பில் அதில் இருக்கிற இப்போ இருக்கிற விஷயம் 1-2 விஷயம் நடத்திடுறேன், சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் ஒரு கோல்டன் ரூல் என்ன இருக்குன்னா, ஜோதிடம் பார்த்தத விஷயத்தில் கமர்ஷியலாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அது கோல்டன் ரூலாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது கல்யாணத்துக்கு எந்த திசை நடந்தாலும் சரிங்க, குரு புத்தி வந்ததுன்னா மேரேஜ் நடக்குது. இது என் அனுபவத்தில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதாவது நீங்கள் புதன் திசையில் குரு புத்தி மேரேஜ் நடக்குது, கேது திசையில் குரு புத்தி மேரேஜ் நடக்குது, ராகு திசையில் குரு புத்தி மேரேஜ் நடக்குது. அதாவது ஒவ்வொரு திசையிலையும் குரு புத்தி வரும் பொழுது குரு பலன் இல்லைனாலும் மேரேஜ் நடக்கும். ஏன்னா அதுதான் அதோட ஸ்பெஷல். அது லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 கூடிய திசையாக கூட இருக்கலாம், 1, 5, 9 கூடிய திசையாக இருக்கலாம், அல்லது 1, 4, 7, 10 திசையாக கூட இருக்கலாம். இந்த குரு புத்தி திருமணத்தை நடத்தி வைக்குது. நான் என்னோடய பார்த்த வகையில், இத்தனை வருஷம் அனுபவத்தில் பார்த்த வகையில் என் நண்பர்கள், உறவினர்கள் விஷயத்தில் இது நடந்திருக்குது. அதுக்கடுத்து இந்த மரணம் சம்பவிக்கிற விஷயம். மரணத்துக்கு பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது திசை மரணத்தை கொடுக்குது. அதே மாதிரி லக்கணத்துக்கு 7வது திசை மரணத்தை கொடுக்குது. 7ஆம் வீட்டில் நிற்கிற கிரகத்தின் திசை மரணத்தை கொடுக்குது. இது அனுபவத்தில் இருந்து எடுத்த விஷயம். அது உங்களுக்கு ஆய்வு நம்ம போட்டோம்னா, நீ ஒவ்வொரு ஜாதகம் போட்டோம்னா லேட் ஆயிரும். அதனால் இப்போத்துக்கு அதை எடுத்துக்கங்க. இந்த 2 பாயிண்ட் கோல்டன் ரூலாக எடுத்துக்கங்க. அதாவது எந்த திசை நடந்தாலும் குரு புத்தி நடந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு விதி எழுதிங்க. அப்புறம் மரணத்திற்கு இந்த விதியை எழுதிங்க. இதுக்கடுத்து இந்த நான் சொன்ன இந்த பாசகன், காரகன், போதகன், வேதகன்னையும் போட்டுருவோம். இந்த நவாம்ச சாட்டு போட்டு அதிலேருந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். இந்த நியூமராலஜி ஸ்பெஷலையும் போட்டுருவோம். எழுத்து ரொம்ப நீட்டாக இருக்காதுங்க, கொஞ்சம் வேகமாக போகணும், டைம் பத்தாது. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். ஏதாவது புரியலைன்னா அப்பப்போ கேட்டுங்க. ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம், அது கேது அதிபதிங்க. பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் அதிபதி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூரியன் அதிபதி, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிபதி, மிருகசீரி நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அதிபதி, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு அதிபதி, புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு அதிபதி, பூச நட்சத்திரத்துக்கு சனி அதிபதி, ஆயிலிய நட்சத்திரத்துக்கு புதன் அதிபதி. இதில் இருந்தால் நவாம்ச சாட்டு நாம் போக போகிறோம். ஃபஸ்ட்டு நட்சத்திரம் கேதுங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது. அதனால் கேதுவை மேச மண்டலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். மாற்றி கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது.
அது எதுக்காகனா இது கரெக்டாக இருந்தால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேது நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அஸ்வினி நட்சத்திரத்தில். ரெண்டாவது பரணி நட்சத்திரம், சுக்கிரன் அதிபதி, அதனால் இங்கே. மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை, அதனால் சூரியன் இங்கே. நாலாவது நட்சத்திரம் ரோகிணி இங்கே. அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசீரிய, செவ்வாய் இங்கே. ஆறாவது நட்சத்திரம் ராகு இங்கே. ஏழாவது நட்சத்திரம் குரு இங்கே. எட்டாவது நட்சத்திரம் சனி. ஒன்பதாவது நட்சத்திரம் புதன். ஓகேங்களா? இப்படி தான் சார்ட் இருக்குது. ஆக்சுவல் சார்ட்டு நம்ம நவாம் சார்ட்டு இருக்குது. இதை நம்ம ஆர்டரை மாற்றினீங்கன்னா, இந்த கிருத்தியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது மாறிடும். இங்கே போய் சூரியன், ராகு, புதன் அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து வேறு மாதிரி மாறிடும். இது அப்படியே தள்ளிகிட்டே வந்துடும். இங்கே சந்திரன், குரு, கேதுன்னு வந்துடும். இங்கே மாற்றினீங்கன்னா இது அப்படியே தள்ளிகிட்டு வந்துடும். இங்கே என்ன வரும்னா செவ்வாய், சனி, சுக்கிரன் வந்துடும். இப்படி எழுதக்கூடாது. அப்போ இதுதான் கரெக்டு. கேது, சந்திரன், குரு, அதுக்கடுத்து வந்து சுக்கிரன், செவ்வாய், சனி, சூரியன், ராகு, புதன். இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றாமல் இருக்கணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நவாம்சத்தில் நட்சத்திரம் இந்த இதுக்கு அஸ்வினி மக மூலத்துக்கு அதே தான், கேது தான். அதனால் ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். பரணி, பூரம், பூராடத்துக்கு ஒரு நட்சத்திரம் தான், சுக்கிரன் தான். அதனால் அந்த 9 நட்சத்திரத்தோடு எழுதிட்டேன். அதோட செகண்ட் பார்ட்டு தான் பரணி, பூரம், பூராடம். கிருத்திகை அதே தான், உத்தராடம். ரோகிணிக்கு அஸ்தம், திருவோணம், மிருகசீரியத்துக்கு அது. அதனால தான் இந்த சார்ட்டை வந்து சிம்பிளாக எழுதியிருக்கேன். சிம்பிளாக எழுதிட்டு எப்போ சொல்லும் போதும் நவாம்ச சார்ட்டை பொறுத்த வரைக்கும் கேது, சந்திரன், குருன்னு தான் சொல்லணும். இங்கே சுக்கிரன், செவ்வாய், சனி தான் சொல்லணும். இங்கே சூரியன், ராகு, புதன் தான் சொல்லணும். இதே நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்குறாங்க. இது காலங்காலமாக இருக்குது. நம்ம ஆர்டர் கரெக்டாக இப்போ வருது. இந்த ஆர்டர் வரப்போ இது கரெக்டாக வரும். இது வந்து மேச மண்டலத்துக்கு போயிடும். மேச மண்டலம், இது சிம்ம மண்டலம், இது தனுசு மண்டலம். சரிங்களா? இதில் 1, 4, 7 இருக்குது. அதாவது இதில் கேந்திரம் இருக்குது. அதாவது கேதுக்கு சந்திரன் கேந்திரம், சந்திரனுக்கு குரு கேந்திரம். ஓகேங்களா? சுக்கிரனுக்கு செவ்வாய் கேந்திரம், செவ்வாய்க்கு சனி கேந்திரம். அதே மாதிரி சூரியனுக்கு ராகு கேந்திரம், ராகுக்கு புதன் கேந்திரம். இது உங்களுக்கு இங்கே புரியல, இங்கே கூட பார்த்துக்கலாம். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் கேந்திரம். சந்திரன்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா குரு கேந்திரம், குருலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது கேந்திரம். அதான் 1, 4, 7ங்க. நவாம் சாட்டு 1, 4, 7 கேந்திரத்துக்குள்ளே வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வடிவமைச்சது அப்படியே கரெக்டாக நிற்கிது. இதில் தான் எல்லா ஜோதிடர்களும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த நவாம் சாட்டு இருக்கு இல்லைங்களா, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவாம் சாட்டில் இந்த மண்டலத்தில் 2 கிரகம் கொடுத்ததுன்னா ஒரு கிரகம் தடுக்கும். அதே மாதிரி இங்கே 2 கிரகம் கொடுத்ததுன்னா ஒரு கிரகம் தடுக்கும். இங்கே 2 கிரகம் கொடுத்ததுன்னா ஒரு கிரகம் தடுக்கும். அது திசையாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரிஞ்சிடும். அது இதுக்கு என்னங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடும். என்னங்க சார், இதை கேட்குறேன்னு கேட்டுங்க டக்குன்னு. நான் ஏதாவது மறுபடியும் மறந்துடுவேன் ஏதாவது சில விஷயம், அதனால் இதை பண்ணிடும். இப்போது நம்ம எழுதுறதை எப்படி எழுதிக்கலான்னா, அதாவது இதில் வந்துங்க 4ஆம் இடம் எப்போவுமே நமக்கு வீடு, வண்டி, வாசலை கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போ 4ங்கிறது நன்மை, 7ங்கிறது தீமை. அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மண்டலம் அதுக்குள்ளே தான் ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சு மறைச்சி வச்சு நம்மளை கண்ணாமூச்சி நம்ம வாழ்க்கையில் காட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த 9 நவகிரகத்தில் 6 நவகிரகத்தோட திசைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சாதகம் பண்ணும். 3 நவகிரகத்தினோட திசைகள் சாதகம் பண்ணாது. அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியம் வேணால் இருக்கலாம்.
கேது சந்திரன் குருவில் உங்களுக்கு எது 2 சாதகம் பண்ணுச்சுன்னா 1 தடுக்கும். இப்போ கேது சந்திரன் கொடுத்தோன்னா குரு கெடுத்துரும், இல்லை குரு சந்திரன் கொடுத்தோன்னா கேது கெடுக்கும். அது திசை வரலாம், வராமலும் போகலாம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுக்கிரன் செவ்வாய்க்கு கொடுத்ததுன்னா இதில் எதாவது 2 கொடுத்தோன்னா 1 தடுக்கும். அதே மாதிரி இதுலேயும் அதே தான், சூரியன் ராகு புதனில் 2 கொடுக்கும், 1 தடுக்கும். திசை புத்தியில் நீங்கள் எடுத்துங்க. சில பேருக்கு திசை வராது, ஒவ்வொரு மண்டலத்தில் உள்ள திசை வராது, வராமல் போனால் கவலை இல்லை, வரதை நீங்கள் எடுத்துங்க. அதுக்கடுத்து இந்த 1 4 7 10 எப்படி எழுதிக்கலான்னா, ஃபஸ்ட்டு நன்மை எழுதிப்போம். கேதுக்கு 4வது நட்சத்திரம் என்னங்க? சந்திரன். சந்திரனுக்கு 4வது நட்சத்திரம் குரு. குருவுக்கு 4வது நட்சத்திரம் கேது. சரிங்களா? அடுத்து இதுக்கு சுக்கிரன் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும் டக்குன்னு. சுக்கிரனுக்கு செவ்வாய் நண்பன் 4வது நட்சத்திரம். அடுத்து செவ்வாய்க்கு சனி. சனிக்கு சனி திசையில் சுக்கிர புத்தி பாசகன்கிற கான்செப்டில் அதிக நன்மை செய்யும். அது ஒரு பாயிண்ட், பாசகன் காரகன் சொல்கிறப்ப சொல்கிறேன் அது. அடுத்து இதில் சூரியனுக்கு ராகு. ராகுக்கு புதனுக்கு சரிங்களா? வந்துருச்சா? சரி, ரைட், ஓகே. தீமை கேது குரு. இப்போ அடுத்து சந்திரனுக்கு அதான் ஒவ்வொன்றா வரும்ல, அந்த ஆர்டர் அப்படியே வரும். குரு. சந்திரனுக்கு கேது. கரெக்டுங்களா? சந்திரன் செவ்வாய் என்னைங்க? நான் தப்பாக சொல்லிட்டனாலும் தப்பாக சொல்லிடுங்க. குருவுக்கு சந்திரன். கரெக்டா? அடுத்து இதுக்கு சுக்கிரனுக்கு சனி. செவ்வாய்க்கு சனிக்குங்க சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். சரி, அடுத்து இது இந்த இதில் மண்டலத்தில் ஐயா இது 7ங்க ஐயா, இது 4. அதான் 1 4 7 போட்டிருக்குறோம். 4ங்கிறத நன்மைங்கிறத எடுத்துடுறோம், தீமைங்கிறத எடுத்துடுறோம். அதை தான் வந்து நவாம்சாட்டு மென்ஷன் பண்ணது. அடுத்து இதில் சூரியனுக்கு சார் ராகு. அடுத்து ராகுக்குங்க ராகு குரு சூரியனா. புதனுக்கு சரிங்களா? அஸ்வினி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை எப்போவுமே நன்மை. ரோகிணி மிருகசிரியம் சரி, ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை ஓரளவு நன்மை. சில பேர்த்துக்கு செய்யும், சில பேர்த்துக்கு செய்யாது. குரு திசையில் பிறந்தவங்களுக்கு கே திசை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு கே திசை நன்மை. இப்படி எடுத்துங்க. சுக்கிர திசையில் பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் நன்மை. செவ்வாயில் பிறக்கிறவங்களுக்கு சனி நன்மை. இந்த சனி வீட்டில் தான் செவ்வாய் உச்சமாகாது, அதனால் அது ஒரு காரணம். இது சனி திசையில் பிறக்கிறவங்களுக்கு பூசான உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை நன்மை. சூரியனில் பிறக்கிறவங்களுக்கு கிருத்திகை, உத்திராடம், சூரியனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகு நன்மை. ராகுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு புதன் திசை நன்மை. புதன் திசையில் பிறக்கிறவங்களுக்கு சூரிய திசை. புதனோட நட்சத்திரத்தில் ஆயிலியம் கேட்டறிவில் பிறக்கிறவங்களுக்கு சூரியன் நன்மை. கேது அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க யாராக இருந்தாலும் 7வது திசையான குரு திசைக்கு
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 60-70 வயசுக்கு மேலே வரும். அது ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறக்கிறவங்க இந்த கேதசை வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது 60-70 வயசுக்கு மேலே தான் வரும். பொதுவாக 7வது தசை ஒரு சிலருக்கு 60 வயசுக்கு மேலே வரும், ஒரு சிலருக்கு 70 வயசுக்கு மேலே வரும், ஒரு சிலருக்கு 80 வயசுக்கு மேலே வரும். என்னங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்தது இதை வந்து ஜெயலலிதா மக நட்சத்திரம், குருதசை அவங்களுக்கு மரணம். ஓகேங்களா? அதே மாதிரி மிருகசீரிய நட்சத்திரத்தில் பிறந்த கலைஞருக்கு சுக்கிரதசை மரணம். சரிங்களா? அதாவது பிறந்த நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய 7வது தசை இடைஞ்சல், 4வது தசை நன்மை பண்ணும். இந்த நவாம் சாட்டு சொல்கிற உண்மை ரகசியம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக 4ங்கிறது நன்மை, 4ங்கிறது வீடு வண்டி வாசலுங்கிறனால 4 எப்போவுமே நன்மை. 4வது தசை. 7வது தசை எப்போவுமே தீமை. 6வது தசையும் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய 7வது தசை எப்பவும் தீமை. சனிக்கு செவ்வாய் எப்போவுமே நன்மை செய்யாது. சனி தசையில் செவ்வாய் புத்தி வேதங்கிற கான்செப்டில் வேலை செய்யாது, எப்போவுமே வேலை செய்யாது. என்னங்க, சூரிய திசையில் புதன், சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை தீமை. ராகு திசையில் பிறக்கிறவங்களுக்கு சூரிய திசை தீமை. புதன் திசையில் பிறக்கிறவங்களுக்கு ராகு திசை 7வது திசையாக பின்னாடி வரும்பொழுது தீமை. இதுதான் அந்த 1-4 சார்ட்டு சொல்கிற ரகசியம். சரிங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து அடுத்து வேறு எதாவது போயிடலாங்களா? என்னங்க, சரி, இதை எதாவது எழுதிக்கிறேன்னு எழுதிங்க. நான் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே, சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. உங்களை ரொம்ப ஈஸியாக சார்ட் இருக்கும். நட்சத்திரத்தை எடுத்து இங்கே எழுதிக்கிறீங்க, நவாம் சாட்டில் கொண்டு வந்துக்கிறீங்க. நவாம் சாட்டிலிருந்து 1-4 எடுத்துக்கிறீங்க. 1-4 4 நன்மை 7 தீமைன்னு எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 தசை நமக்கு எது நல்லா பிறந்ததுலேருந்து எந்த தசை நல்லா செய்யுது, எந்த தசை தீமை செய்யணும் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நடந்து முடிஞ்ச திசை வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாவே ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க, ஓரளவு என்ன, ஒரு சிலருக்கு மீடியமாக கூட நடக்கும். இப்போ எனக்கு இந்த தசைக்கு வராது, சந்திர தசை, நான் பிறந்த ரோகிணி நட்சத்திரம், இது வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த திசை சின்ன வயசுலேயே முடிஞ்சிருச்சு, இந்த திசை ஒன்றும் செய்யலை, எனக்கு கடைசி காலத்தில் தான் வரப்போகுது. இதில் இந்த திசையில் வந்து இது சின்ன வயசுலேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த திசையில் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன். இப்போ இந்த திசை செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியல, அனுபவத்தில் பார்த்தா தான் தெரியும். இந்த திசை எனக்கு வராது, 85 வயசில் 90 வயசுக்கு மேலே வரும். இப்போ நான் ஏன் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? இந்த மண்டலத்தில் இருக்கிற திசை வந்து இது வராது, சூரியனே எனக்கு வராது. ராகு திசை வந்துருச்சு, ராகு திசை எனக்கு செய்யலை. சூரிய திசை எனக்கு வராது, ராகு திசை செய்யலை. இந்த புதன் திசை ஒரு 61 வயசுக்கு மேலே வருது. அப்போ அது செய்யுமா செய்யாதான்னு நான் பார்த்துக்க வேண்டியதுதான். இதே தான் உங்களுக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் பிறந்த என்ன நட்சத்திரம். சில மண்டலத்தில் சில திசை வராமல் கூட சிலருக்கு போகலாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, தெரிஞ்சுக்க. சுக்கிர திசையில் என்னங்க, சுக்கிரனுக்கு 7வது நட்சத்திரம் என்னங்க, அது என்ன, பரணி நட்சத்திரத்துக்கு என்ன 7வதுங்க, பரணி பூரணத்துக்கு இதுங்க. பரணியிலிருந்து எண்ணிக்கங்க, பரணி அதாங்க, பரணியிலிருந்து எண்ணிக்கிட்டிங்கன்னா சுக்கிர திசையில் சனி வேலை செய்யாது. சுக்கிர திசையில் பிறந்தவங்களுக்கு சனி திசை வேலை செய்யாது, சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஏன்னா சுக்கிர திசையில் சனி புத்தியும் வேலை செய்யாது, வேதகனுங்கிற கான்செப்டில் வேலை செய்யாது. கமுந்தடிச்சு படுத்துகிற வேதகனுங்கிறவன் வேலை செய்யாமல் அந்த புத்தியை கமுந்தடிச்சு படுத்துக்கிறது, பலனை தடுத்துறது, இல்லை அந்த பலனை தடுத்து நிறுத்திடுறது. சரிங்களா? பாசகன் வந்து பலனை அதிகமாக அள்ளி கொடுப்பாருங்க, காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பார், போதகன் பலனை கொடு, திசைகிட்ட போய் பலனை கொடுன்னு சொல்லுவார். வேதகன் என்ன பண்ணுவான்னா அவன் பலனை நிறுத்திடுவான், முதலாளி பேச்ச அவன் கேட்க மாட்டான். இவனே புத்தி நடத்துகிறப்ப என்ன பண்ணுவான்னா கேட்க மாட்டான். அதே மாதிரி இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி வேலை செய்யாது. நான் நிறைய பேர்த்த இதை பார்த்துட்டேன், ப்ராக்டிக்கலாக அதில் பார்த்ததில் சனி திசை செவ்வாய் புத்தியில் வேலையே செய்கிறதில்ல, வேதகனுங்கிற கான்செப்ட் இல்லை. என்னங்க, அதே மாதிரி இந்த சுக்கிரனில் சனியில் வேலை செய்கிறதில்ல, பலனை நிறுத்திடுறது. நடக்குது, திடீர்னு தொழில் முடக்கம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வரவங்க அது முடக்கமாயிருச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இது வந்து வேலை செய்யும். அது பாசகன் காரகன் போதகன் அது வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம். என்னங்க, பாசகன் புத்தி அதிக பலனை அள்ளி கொடுக்கும். என்னங்க, காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும், போதகன் பலனை கொடுன்னு சொல்லும், வேதகன் வந்து பலனை வந்து தடுத்து நிறுத்திடும். சரி, இதில் அடுத்தது போயிடலாங்க, டைம் பத்தாது.
கமர்ஷியல் ஜோதிடத்தில் இப்போ இருக்கிறது என்னன்னாங்க, ஒரு 4 விஷயத்தை பார்த்துருவோம். சீரியல் வந்து இப்போ மல்லிங்கிற ஒரு நாடகம் ஓடிட்டுருக்கு. மல்லின்னு ஒரு நாடகம் சன் டிவிலைங்க. நியூமராலஜி கொஞ்சம் சொல்லிடுவோம். நியூமராலஜி ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பாசகனுக்காரங்கனுக்கு கொஞ்சம் போயிடலாங்க. மன்னி வந்து 3 எழுத்து. இங்கிலீஷில் இதை கிளதுனீங்கனாலும் இதுக்கு 4, இதுக்கு 1, இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 1ன்னு நினைக்கிறேன். 5, 8, 11, 12. இது குருவிலேயே வரும். என்னங்க, அப்போ இந்த மல்லி நாடகம் ஃபேமஸ் ஆனது காரணம் அதுதான். நாடகம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. சன் டிவியில் ஓடிட்டுருக்கு. முதல்ல 9:30 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 9:30 கரெக்ட் டைம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது 12 குறிக்கும், 3 குறிக்கும். இப்போ 10 மணிக்கு மாற்றிட்டாங்க ஷெடியூல. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நாடகத்தில் வந்து நான் ஜோதிட ரீதியாக சில விஷயத்தை எடுப்பேன், ஒவ்வொரு விஷயத்துலேருந்து. அதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எடுத்துங்க. அதுக்கடுத்து வந்து நடிகர் ரஜினி வந்து நியூமராலஜி வந்து இது வந்து சார் அவர் பிறந்த திருவோண நட்சத்திரத்துலேயே அவர் வந்து அவரோட பேர் இருக்குது, சந்திரன் அதிகத்திலே இருக்குது. அதனால தான் திரைத்துறையில் அவர் நல்லா ஜொலிக்கிற காரணம் ஒளிகிரகங்கிறனால சந்திரன் பேர்லேயே அவரோட பேர் இருக்குது, ரஜினிங்கிற பேர். அதனால் இருக்குது. இந்த ஐயை கீதை எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஐயை எடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் 10ல் முடியும், சூரியனில் முடியும், அது ஒளி கிரகத்திலே இருக்குது. எடுத்துட்டிங்கன்னா இது வந்து அவரோட லக்னாதிபதி, சிம்ம லக்னம் அவர். சரிங்களா? ரஜினியில் இது எப்படி எழுதுனாலும் சரி, சூரியன் சந்திரன் ஆதிக்கத்தில் அவரோட பேர் இருக்குது, ஒளி கிரகத்தோட பேரில் இருக்கிறனால அவர் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பலத்தை அவருக்கு அதிகமாக பண்ணுது, நியூமராலஜி படி பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து இது ஓடிட்டுருக்குதுங்க, 2024. இது 8ஆம் நம்பர் சனி. சீசன் 8, இதுவும் சனி. வருஷம் எப்படி வருது பாருங்க. நடத்துகிறார் இல்லையா விஜய் சேதுபதி, இதுவும் வந்து சனியில் வருது. 17 வரும். இதை கூட்டினீங்கன்னா 6, 3, இதுக்கு 8ன்னு நினைக்கிறேன். பிக்கு 6, எஸ்ஸுக்கு 3, அதுக்கு இதுவும் சனியில் தான் வருது. என்னங்க பிக்கு 8. 2024 8வது வருஷம் சனியோட ஆதிக்கம். பிக் பாஸ் சீசன் 8 சேஞ்ச் ஆயிடுச்சு. 7 சீசனோட கமலஹாசன் முடிஞ்சிட்டார். முடியல, அவரை நிறுத்திட்டாங்க. அவர் 8வது சீசனுக்கு இவர் வந்துட்டார் கரெக்டாக. அவர் பேர் ஆதிக்கம் கரெக்டாக வந்துருச்சு. என்னங்க 7ங்கிறது முடிவை குறிக்கிற இடம் அப்படிங்கிறனால பொதுவாக நடிகர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தது 2005, இறந்தது 2023. 7 கேது ஆதிக்கத்தில். கேது 12 ராசி சுற்றுறக்கு கரெக்டாக 18 வருஷம் கரெக்டாக நடக்குதுங்க. காலம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த விஷயத்தை எதை எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் சின்ன சின்ன ஆய்வு தான். அதை எடுத்துக்கங்க. நீங்கள் நியூமராலஜி படிச்சிங்கனாலும் சின்ன சின்ன விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து ஒரு விடை கிடைக்கும். எல்லா விஷயத்துலேருந்து ஒரு விடை கிடைக்கும். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இருக்காது, காரியம் இல்லாமலே ஒரு காரணம் இருக்காது. அதனால் இதிலேருந்து என்னென்ன விடை கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்னங்க ஓகே. விஜயகாந்த் 2005 கட்சி தொடங்கினாருங்க சார். 7 கேதுங்க. 2000 இது 7 இந்த 7 கேது போட்டிருக்கேன் இல்லைங்களா? என்னங்க கேது 7 வருஷங்க சார். கேது 12 ராசி சுற்றுறக்கு, 12 ராசியை சுற்ற
சரிங்களா? 12 ராசி 1.5 வருஷம் சுற்றுது இல்லைங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் 18 வருஷம், கரெக்டாக 18 வருஷம் இருந்தார். கட்சி ஆரம்பித்து கட்சி முடிகிறப்ப கரெக்டாக அவருக்கு ஒரு 9 வருஷத்துலேயே 18 பாதி 9 வருஷத்துலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே அந்த அண்ணன் சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு பலன் சொன்னாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு திசையோட பலன் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த திசை எந்தெந்த பலனை கொடுக்கணும். சனி ராகுக்கு திசை யாருக்கு நடந்தாலும் திசையோட பின்னாடி தான் பலனை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பலனை ஓரளவு கொடுக்கும், ஃபஸ்ட்டை விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். சனி ராகுக்கு திசை நடந்ததுன்னா, சூரியன் செவ்வாய் திசை நடந்ததுன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா பலனை கொடுத்துரும், செகண்ட் ஹாஃப் மீடியமான பலனை தான் கொடுக்கும். சந்திரன் புதன் திசை யாருக்கு நடந்தாலும் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் பலனை கொடுத்துக்கிட்டே வரும். எனக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ சந்திர திசை புதன் திசை தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, சந்திர திசையும் புதன் திசையிலையும். குரு திசையும் சுக்கிர திசை யாருக்கு நடந்தாலும் திசையோட மிடில் தான் பலனை கொடுக்கும். எனக்கு ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் கொடுக்காது, லாஸ்ட்லேயும் கொடுக்காது, மிடில் அது ஏதோ ஒரு பகுதியில் நல்ல திசா புத்தியில் பலனை கொடுக்கும். அதுதான் திசையோட பலன் அப்படின்னு ஒரு பழைய நூலில் இருக்குது, சூட்சமம். அது யாருக்கு நடந்தாலும் அதை நீங்கள் பார்த்துங்க. அது அந்த அண்ணன் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இல்லைங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, பலன் இப்படித்தான் வேலை செய்யும் அப்படின்னு. அந்த இதை எடுத்துங்க, இது அப்படியே எடுத்துங்க. இதுக்கு அடுத்து வந்து பாசகன் காரகன் போதகன் வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? எதுக்கு வந்து அது வந்து பலனை சேர்த்தி செய்யுது, பலனை குறைச்சி செய்யுது அப்படின்னு அது வந்து ஆட்சி உச்ச வீட்டில் இருந்து எடுத்துக்கலாம். ஆட்சி உச்ச வீட்டு போட்டிங்கன்னா அதிலேருந்து ஒரு விஷயம் அப்படியே கரெக்டாக வந்துடும். இப்போ பாசகன் காரகன் போதகன் எழுதி போட தேவையில்லை, எழுதி போட ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ அதில் வந்து அந்த இதை மட்டும் நான் வந்து ஆட்சி உச்ச வீட்டில் இருந்து இல்லை அதுதாங்க சொல்கிறேங்க, அதுதாங்க ஒரு 10 நிமிஷம். அதாவது உச்ச வீடு வந்து சூரியனுக்கு மேஷம், சந்திரனுக்கு ரிஷபம், கடகத்துக்கு இல்லை குரு உச்சம், இதில் வந்து புதன் உச்சம் கன்னியில், துலாத்தில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கோன்னா, உச்சம் பெற்றவன் திசையாகவும் அதுக்கு வீடு கொடுத்தவன் புத்தியாகவும் எடுக்கணும். இது உச்ச வீட்டுக்கு, நீச்ச வீட்டுக்கு, நட்பு வீட்டுக்கு, சம வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு எடுத்திங்கன்னா பாசகன் காரகன் இங்கே வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னாங்க, இப்போ உச்ச வீட்டில் மட்டும் சொல்கிறேன். இப்போ நீச்ச வீடு இது மறுபடியும் போகிறனா போடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் எடுத்துங்க நீச்ச வீட்டுக்கு என்னங்க பார்த்துங்க. இப்போது சனி உச்சங்கங்க, சனி திசையில் சுக்கர புத்தி, உச்சம் பெற்றவனுக்கு வீடு கொடுத்தவன். உச்சம் பெற்றவன் திசையை நடத்தணும். அது இந்த திசை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராமல் கூட போகும். இந்த திசை வந்ததுன்னா பாசகன் இது வரும். இந்த சந்திர திசையில் சுக்கர புத்தி, இது மெயினாக வந்து மேச ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திர திசை மிடில் வரும். தனுசு ராசிக்காரங்க, பரணி பூரட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, அஸ்வினி மக மூலத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திர திசையில் சுக்கிர புத்தி அதிக நன்மை செய்யும். இதுவும் பாசகன். இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிற ரூல், கமர்ஷியல் ஜோதிடத்தில் காமனாக இருக்கிற ரூல். இந்த வந்து இன்னும் யாரும் இது வரைக்கும் எடுக்கலை கையில். பாசகன் காரகன் போதகன் வேதகன் பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கு எப்படி வந்தது அப்படின்னு இன்னும் ஒன்று வந்து ஒரு விடை கிடைக்கல. நான் யோசிச்சதில் எனக்கு ஒரு விடை கிடைச்சிது. நவகிரகம் வந்து இது கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சு. அதனால் இதிலிருந்து எடுக்கும் பொழுது அது வந்துடும். இப்போ சூரிய திசையில் செவ்வாய் புத்தி அப்படின்னு எடுக்கணும். இந்த புத்தி வந்து அது என்னன்னு நீங்கள் பஞ்சாங்கத்தில் பாருங்கள், காரகனா வேதகனா என்ன பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே செவ்வாய்னா செவ்வாய் திசையில் சனி புத்தி ஓரளவு செய்யும். செவ்வாய்க்கு எப்பவுமே சனி நல்லா தான் பண்ணுவார், சனிக்கு செவ்வாய் நல்லதை பண்ண மாட்டார். ஒரு உதாரணத்துக்குங்க. அடுத்து இங்கே குரு திசையில் சந்திர புத்தி
இது காரகணம் என்னமோ வரும், ஓரளவு கொடுக்கும் குரு திசையில் சந்திர புத்தி பலன். என்னங்க அதுக்கடுத்து வந்து வேறு என்ன இருக்குங்க, சுக்கிர திசையில் குரு புத்தி, இது ஓரளவு செய்யும். சுக்கிர திசையில் குரு புத்தி, இது போதகன்னு வரும். இதுவும் வந்து ஓரளவு செய்யும். இதே மாதிரி தான் நீச்சத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சனிக்கு வீடு கொடுத்தது செவ்வாய் திசை, அப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி வேலை செய்யாது. வேதகன் புத்தி நடக்கும் பொழுது பலன் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. என்னங்க தொழில் முடக்கம், இல்லை பணம் இது லாஸ் ஆகிறது, இல்லை எதுவுமே கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இந்த வேதகன் புத்தி எப்பப்போ வருதோ ஒவ்வொரு திசையிலையும் புத்தியில் இல்லை வேதகன் புத்தி வரும் பொழுது பலன் தடுக்காது. இந்த 3க்கு ஓரளவுக்கு இது நல்லாவே கொடுத்துரும். இது ஓரளவு கொடுக்கும், இதுவும் ஓரளவு கொடுத்துரும். இந்த 3ம் கொடுத்துரும், வேதகன் கொடுக்காது. என்னங்க அதை வந்து எப்போவுமே ஓரளவு அது சொன்னீங்கன்னா நீங்கள் இது தசா புத்தியில் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் எதற்காக ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. இந்த பாசகன், காரகன், போதகன், வேதகன் 7 நவகிரகத்துக்கு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னாங்க பாசகன்னா காரகன் என்ன, போதகன் என்ன, வேதகன் என்ன கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாங்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10-20 பக்கத்துலேயே இருக்குது. இது அதிக பலனை செஞ்சிடும், இந்த வேதகன் பலனை செய்யாது. இதுக்கடுத்து ராகு எதுக்கு எப்படி எடுத்துக்கோன்னா, இந்த 7 நவகிரகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 2 3 4னா 28 கொடுத்துருப்பாங்க மொத்தமாக. இதோட நான் அடிஷனலாக இன்னும் ஒரு 8 சேர்த்தி 36 எடுத்துக்கணும். 36 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ரவுண்ட் ஆயிரும். அதாவது 9 நவகிரகத்துக்கும். ராகுக்கு சனி திசையை போல் எடுத்துக்கணும். ராகுக்கு சனிக்கும் என்ன பாசகன், காரகன், போதகன், வேதன் கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்துக்கணும். கேதுவும் செவ்வாயும் 7 வருஷம், இது ரெண்டுமே 7 வருஷம். அதனால் செவ்வாய்க்கு என்ன பாசகன், காரகன், போதன், வேதன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் கேதுக்கு எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் திசையில் நான் சொன்னேன் இல்லைங்களா, செவ்வாய் இங்கே உச்சமாகுது இல்லையா, செவ்வாய் திசையில் அது ஒன்று சொன்னேன் இல்லைங்க, சனி புத்திங்க. இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி வந்து வேலை செய்யாதுன்னா அது கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி தான் கேது திசையில் பண்ணும். இதை எடுத்துங்க, இந்த கேதில் செவ்வாய் எடுத்துங்க. கேதுக்கு செவ்வாய்க்கு இந்த பாசகன், காரகன், போதகன்னு எடுத்துங்க. செவ்வாய்க்கு என்ன கொடுத்துருக்குதோ அதே தான் கேதுக்கு எடுத்துக்கணும். சனிக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதுதான் ராகுக்கு எடுத்துக்கணும். இப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி நல்ல பலனை அதிகமாக செய்யுன்னு சொன்னேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த ராகு திசையிலையும் சுக்கிர புத்தி நல்ல பலனை செய்யும். என்னங்க அப்போ இதுக்கு அதே தான் ஒர்க் அவுட் ஆகும். சனிக்கு எதுன்னா கிரகம் வந்து நன்மை செய்தோ அதே ராகுக்கு நன்மை செய்யும். பாசகன், காரகன், போதகன், வேதகனில் இந்த தசா புத்தியை வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப எளிமையான ஜோதிடமாகவும் இருக்கும், கமர்ஷியலான ஜோதிடமாக இருக்கும். வரவங்கள ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் மேக்சிமம். என்னங்க இப்போ குரு தசையில் சனி புத்தியில் ரொம்ப பாசங்கிற கான்செப்டில் அதிக நன்மை செய்யும். என்னங்க குரு தசையில் சனி புத்தி எப்போவுமே வேலை செய்யும். அப்போ நான் குரு திசை சனி புத்தி வரப்போ திருமணம் பண்ணுங்கள், வீடு கட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி சனி திசையில் சுக்கிர புத்தி வரும் பொழுதும் ஒரு வண்டி வாங்குங்க, வீடு கட்டுங்க, நல்ல பலன்னா அதிகமாக சேர்த்தி பண்ணோம் அப்படின்னு சனி திசையில் சுக்கிர புத்திக்கு நீங்கள் சொல்லணும். நான் பாசங்கிற கான்செப்டில் அதிக நல்ல செய்யுது இல்லையா, அது சொன்னீங்கன்னாவே அந்த தசா புத்தி அருமையாக ஒர்க் அவுட் ஆகிரும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என்னென்னா அது ரொம்ப நல்லா பலன் கரெக்டாக இருக்கும். இதுக்கு தான் இந்த இடத்த அந்த கமர்ஷியல் ஜோதிடங்கிறேன். ஏன்னா இதில் நிறைய டாபிக் அதிகமாக இருக்குது, டைம் பத்தாது. ஏன்னா டைம் எடுத்துட்டோம், அப்புறம் இன்னும் நிறைய பேர் எல்லோரும் பேசணும். அதனால் இதோட நான் முடிச்சு, சனி போல தான் ராகு கூட செயல்படுவாருங்க. ராகு திசை 18 வருஷங்க, சனி திசை 19 வருஷம். சனி திசைக்கு என்ன பாசகன், காரகன், போதகன், வேதகன் கொடுத்துருக்குறாங்களோ அதே தான் நீங்கள் ராகு திசைக்கு எடுக்கணும். இப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி நான் நன்மை செய்யணும்னு சொல்லிட்டேன் பாசகனுங்கிற கான்செப்டில். அதே தான் ராகு திசையில் சுக்கிர புத்தி வந்தாலும் சுக்கிர திசையில் ராகு புத்தி வந்தாலும் நன்மை செய்யும். என்னங்க அப்போ நீங்கள் துணிஞ்சு எல்லாம் பண்ணுங்க சார், ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போது ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்குது, இல்லை சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்குது, அவர் வீடு கட்டலான்னு வராரு, வண்டி வாங்கலான்னு வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி திசையில் சுக்கிர புத்தியோ ராகு திசையில், இது ராகு திசைன்னு எடுத்துங்க. இப்போ ராகு திசை இங்கே நடக்குது, இல்லை சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்குது, ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறாங்கன்னா கட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நல்லா இருந்துன்னு வச்சுங்க, ஜாதகம் ரொம்ப சூப்பரான இடத்துல இருந்ததுன்னா, லக்கணத்துக்கு யோகமாக கீது இருந்ததுன்னா உறுதியாக கட்டுங்க சார், பாசகங்கிற புத்தி அதிக நல்ல பலனை செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்.
ஒரு வீடுக்கு இது வண்டி வாங்குறேங்க, ஒரு 2 வீலரோ காரோ வாங்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி வேலை செய்யும், ராகு திசையில் சுக்கிர புத்தியும் வேலை செய்யும். ஆனால் பொதுவாக ராகுனாவே பிரம்மாண்டம், கொஞ்சம் ஆடம்பரம். இப்போ ராகு திசையில் சுக்கிர புத்தினா வண்டி வாங்கிக்கிங்க, கார் வாங்க, வீடு கட்டுங்க. வீடு கட்டுறதா ஆடம்பர செலவு, ஒரு கார் வாங்குற ஆடம்பர செலவு. இது ஆடம்பர செலவெல்லாம் இதில் எல்லாத்துலேயும் இதில் இந்த ராகு சனி சுக்கிரன்லாம் வந்துடும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாசகன் அதிகம் நல்லா செய்யும். பாசகன் காரகன் போதகன் வேதகனை பஞ்சாங்கத்தில் இருக்குது. தயவுசெய்து அதை அதிகமாக எடுத்து பலன் சொல்லுங்கள், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இந்த செவ்வாய் தசை 7 வருஷம், கேது தசை 7 வருஷம். அதனால தான் செவ்வாய்க்கு என்ன பாசகன் காரகன் போதகன் வேதன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் கேது தசைக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். என்னங்க, ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். என்னங்க, அதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். ரிசல்ட் கிடச்சி அதிலிருந்து ஒரு விஷயம் நடந்துடும். இதில் வந்து கிட்டத்தட்ட 36 இருக்குது இல்லைங்களா? அந்த 36 இல்லை 28 கண்டுபிடிக்கிறேன்னா உச்ச வீடு நீச்ச வீடு போடணும், அதுக்கடுத்து நட்பு வீடு போடணும், இதுக்கடுத்து சம வீடு போடணும். இப்படிலாம் போட்டிங்கன்னா இந்த 28 36 வந்துடும். இந்த பாசகன் காரகன் வந்து வருது இல்லைங்களா, அது வந்துடும். என்னங்க, இதுலேயே கிட்டத்தட்ட 6 7 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த புதன் மட்டும் விட்ருங்க, புதன் திசை புதன் புத்தி, தன் திசை தன் புத்திங்கிறனால மீதி 6 வந்துருச்சா. ஒவ்வொருக்கும் வீடு கொடுத்தது வேறு தானே வருது. இதுலேயே கிட்டத்தட்ட 6 வந்துருச்சு. நீச்ச வீட்டில் ஒரு 7 வரும், நட்பு வீட்டில் ஒரு 5 6 வரும், இந்த சம வீட்டில் அப்படி வரும். அது வந்துன்னா இந்த 28 வந்துடும். 28 இந்த ராகு எதுக்கு தான் வீடு இல்லைங்கிறனால இந்த 28 மட்டும் இந்த பாசகன்காரன் போதனுக்கு மெயினாக எடுத்துங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். ஆமாங்க சார். சாரத்தை பார்க்கணுங்க சார். நான் சாரம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, இந்த வேதகன் பலனை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். பாசகன் காரகன் போதகன் வேதகன் இருக்கு இல்லைங்களா, பஞ்சாங்கத்தில் இருக்குது. என்னங்க, இந்த பாசகன் அதிக நல்லதை செய்யுது, காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்குது, போதகன் பலனை ஓரளவு கொடுக்குது. இந்த வேதகன் என்ன பண்ணுறாருன்னா தசா புத்தியில் வந்ததுன்னா பலனை கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ சுக்கிர தசையில் சனி புத்தி நிறைய பேத்துக்கு வேலை செய்கிறது இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த ஜாதகத்தில் நிறைய பேத்துக்கு சுக்கிர தசை சனி புத்தி வேலை செய்கிறதில்ல. ஆனால் சனி திசையில் சுக்கிர புத்தி வேலை செய்யுது. அதாங்க சார், சாரமாக நீங்கள் எடுத்துக்கங்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள். இதை பாசகன் காரகன் சொன்னீங்கன்னாவே பலன் மேக்சிமம் ஒரு 60-70% வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்க சார். சரிங்க சார். சார் இது சாரத்துக்கே அவங்க போகல, பஞ்சாங்கத்தில் சாரத்துக்கே அவங்க கொடுக்கல. ஒரு திசைக்குள்ளே ஒரு புத்தி வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதுக்கு தான். என்னங்க, இந்த சாரத்துக்குள்ளேயே அது போகலைங்க. பஞ்சாங்கத்தில் சாரத்துக்குள்ளேயே அது போகல, திசைக்குள்ளே அது புத்தி பாசகங்கிறது அதிக நல்ல பலனை கொடுக்கும். தசாநாதன் புத்திநாதனுங்க. என்னங்க, இப்போ நான் மோசமானவன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நல்லவர்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துருவீங்க. நான் முதலாளியாக இருக்கிறேன், நீங்கள் தொழிலாளியாக இருக்கிறீங்க, நான் எதுவுமே பண்ணல, ஆனால் அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உழைச்சிருவீங்க, அந்த நிறுவனத்தை வளர வச்சுருவீங்க, நீங்கள் கொடுத்துருவீங்க பலனை. அதுதான் இந்த பாசகன். தசா புத்தி தான் அவங்க எடுக்கிறாங்க, பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நட்சத்திர சாரத்துக்குள்ளே போய் அதை அவங்க சொல்ல. நீங்கள் நட்சத்திர சாரம் பார்க்குறனா பார்த்துங்க, அப்புறம் உப நட்சத்திர சாரம் பார்க்குறாலும் பார்த்துங்க, லக்கணத்துக்கு அது என்ன சாரம்னு பார்க்குறனாலும் பார்த்துங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. மெயினாக தசா புத்திக்கு மட்டும்தான் அந்த பாசகன்காரன் போதகன் வேதகன் பார்க்கணும். என்னங்க, அதுக்கடுத்து நீங்கள் சாரம் பார்த்துங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அது எந்த இடத்துல இருக்குது, அது லக்கணத்துக்கு யோகராக இருக்குதா, அந்த தசை யோகராக இருக்குதா, புத்தி யோகராக இருக்குதா அப்படின்னு பார்த்துங்க. அப்புறம் அந்த நவாம் ஸ்டார்ட் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் பார்த்துங்க. இந்த 9 நவகிரகத்தில் உங்களுக்கு எந்த திசை, எந்த ஒவ்வொரு மண்டலத்துலேயும் வந்து 3 நவகிரகம் வருது இல்லைங்களா, அதில் எந்த திசை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த திசை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு அது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். கே திசை ஒர்க் அவுட் ஆச்சா, சந்திர திசை ஒர்க் அவுட் ஆச்சா, குரு திசை ஒர்க் அவுட் ஆச்சா, அடுத்து என்ன திசை ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் ஒரு சில திசை வராமையும் போகலாம். இப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வேறு நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு வேறு திசை வரும். இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சுக்கிர திசைனா ஃபஸ்ட்டு சுக்கிர திசை தொடங்கிடும். சுக்கிர திசை நல்லா இருந்ததுன்னா இந்த இடம் ஸ்டார்ட் போட்டோம்னா சுக்கிரன் செவ்வாய் சனி, அதில் சுக்கிர திசை நல்லா இருந்திருந்ததுன்னா செவ்வாய் திசையில் சனி திசையில் ஏதோ ஒரு திசை கொஞ்சம் அடிவாங்க.
புதன் புத்தி வந்து தன் திசை தன் புத்திங்கிறனால மத்தியமான பலனுங்க, 50-50. சரிங்களா? ஏன்னாங்க இந்த திசைக்குள்ளே புத்தி இது கண்டுபிடிக்கிற சூட்சமாங்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. பாசகன் நல்ல பலனை செஞ்சிடும், காரகன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துரும், போதகன் ஓரளவு செய்யும், இந்த வேதகன் தடுத்து நிறுத்தும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறதுக்காக உச்ச வீடு, நீச்ச வீடு, நட்பு வீடு, சம வீடு, பகை வீடு எடுக்கிறோம். இப்போ உச்ச வீடு நீச்ச வீடு மட்டும்தான் போட்டிருக்கேன், நீச்ச வீடு வெளியே போட்டிருக்கிறேன், இதெல்லாம் நீச்ச வீடுன்னு. இந்த உச்ச வீட்டுக்கு மட்டும் எடுத்து சிம்பிளாக எழுதியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு எழுதணும்னா நான் ஊர்பட்ட நேரம் ஆகாது, ஊர்பட்ட நேரம் ஆகும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை ஒரு 1 மணி நேரம் நடத்தினேங்க. அப்புறம் டைம் பார்த்தா தான் நம்ம மறுபடியும் அவங்க எல்லாருமே பேசணும், ஒரு 4 பேர் 5 பேர். அதுக்காக தான் இதை எடுத்துருக்குறோம். இதை பண்ணி பாருங்கள், பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இதை நான் பண்ணி பார்த்துருக்குறேன், ஓரளவு ஜாதகம் பார்த்ததுலேயும் பார்த்துருக்கேன், என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன். ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. மேக்ஸிமம் அக்யூரேட்டாக 100% ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்ல முடியல. மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது. இந்த பாசகன், காரகன், போதகன், வேதகன் புத்தி கரெக்டாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கஸ்டமருக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல பலனை ஆட்டோமேட்டிக்காக செய்யும். சரிங்க, வாய் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா டைம், அதாவது வேதகன் சப்ஜெக்டுக்காக வந்து உண்மையுமே அவரை பாராட்டணும். ஏன்னா இது ஒரு நல்ல ஆய்வு, எனக்கு யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் வேதகன் பாசகன் போதகனை வந்து எளிமைப்படுத்துறதுக்கு நிறைய நானே யோசிச்சிருக்கேன், எப்படியெல்லாம் சுருக்க முடியுமான்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கான விடை கிடைக்கல. இன்றைக்கி ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணிக்கிறார், அதுக்கே அவரை பாராட்டணும். எப்பயுமே வந்து ஆராய்ச்சிகளை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ வந்து அவர் கமர்ஷியல் ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு வரம் தான். ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு கோடு போட்டு கொடுத்தா போதும், நம்ம ரோடு போட்டுருவோம், இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டெல்லாம் வரல, அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குறோம், அதை அப்ளை பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் இலகுவான முறைகள் இருக்கோ அந்த ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி வந்து அது அதி அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். பாசகன், வேதகன், போதகன்லாம் வந்து நல்ல சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அவருடைய ஆய்வில் அற்புதமாக அவர் எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது வந்து பாராட்டத்தக்க விஷயம். அதே போல் வந்து இந்த நியூமராலஜி வந்து 100% வந்து இயர் நியூமராலஜி ரொம்ப அற்புதமாக பேசும். அதை வந்து ஐயா அவர் சொல்லிட்டார். ஏன்னா இப்போ அவர் பிக் பாஸ் வச்சு சொல்கிறாரு, அதை வந்து ஒவ்வொன்றும் இப்போ நம்ம வந்து நான் சினிமாவை பார்க்கக்கூட, ஒரு நாடகம் பார்க்குறது கூட ஒரு ஆய்வாக அவர் எடுக்கிறார். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதோடைய எண்கள் என்னவோ அந்த எண்களுக்கு ஆப்போசிட் கிரகத்துக்கு ஆகாது. இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த வருஷம் 8 அப்படின்னா 8ஆம் நம்பர் ஃபுல்லாமே ஓகே ஆகும். 8ஆம் நம்பருக்காரன் நல்லா இருப்பான், அவனுக்கு சாதகக்காரன் எல்லாமே நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சனியோடைய நண்பர்கள் யார் நம்ம முதலே பார்த்துட்டோம். புதன் நல்லவரா சனிக்கு, ராகு நல்லவர் தான் சனிக்கு. அதே போல் யார் சுக்கிரனும் அவரும் நல்லவர் தான். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிள் லாஜிக்கு. நீங்கள் ஒன்றும் அந்த இயற்கையான பலன் பார்க்கும்போது நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்த வருஷம் 9ஆம் நம்பர் போகும் இல்லையா, 9ஆம் நம்பர் செவ்வாய்க்கு நண்பர்கள் மட்டும்தான் நல்லா இருப்பாங்க, இவங்க மற்றவங்களும் அடி வாங்குவாங்க. அதுவும் நல்ல ஆய்வு. அதே மாதிரி இதுக்கு சொன்னார், விஜயகாந்துக்கு சொன்னார் இல்லையா, அதுக்கு அற்புதமான ஒரு ஆய்வு. அப்படி எப்பயுமே வந்து இந்த வி எழுத்தில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே கேதுவோட இதில் தொடங்கவே கூடாது. அது இயர் ஆகட்டும், டேட் ஆகட்டும், எதுவுமே வந்து கேதுவோட கண்ட்ரோலில் வி நட்சத்திர எழுத்துக்களில் பிறந்தவங்களும் சரி, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, கேதுவோடைய நம்பரை தொட்டாங்கன்னா விளங்க மாட்டாங்க. அது லாஜிக். அதில் வந்து அவர் தெரியாமல் அவர் அந்த இதில் ஆர்வத்தில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு போச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைக்குரிய ஒரு நபர் இருந்திருந்தால் அடுத்த சிஎம்மாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் சூழ்நிலை வந்து அவரை இல்லாமல் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூமராலஜி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நியூமராலஜி மட்டுமே பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு இது சப்ஜெக்ட் வந்து நியூமராலஜியில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆய்வுகளை வெளிப்படுத்தி ஐயா அவர்களுக்கு பாராட்டி இப்போ புத்தகம் கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். அனைவரும் உற்சாகம் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.